ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி. ஸோ முருகப்பெருமாளுக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முருகரும் இருக்கார், வேலு, பிள்ளையார், மீனாட்சி அம்மன்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். மெயினாக நம்ம வேலை தான் முக்கியம்னு காட்டிக்கு முருகப்பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணேன். 7 விதமான அபிஷேகம் பண்ணேன். லாஸ்ட்டாக பண்ணுறதாங்க இந்த பாலும் தேனும். ஒவ்வொரு வாட்டியும் அபிஷேகம் பண்ணும் போது ஆலர்த்தி காட்டிடுவேன் சாமிக்கு. இந்த மாதிரி பூஜை பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் உச்சரிங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓம் சரவண பவன் சொல்லலாம், இல்ல கந்தா கடம்பான்னு சொல்லலாம். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நீங்க சிம்பிளா தண்ணி அபிஷேகம் பண்ணா கூட இந்த மந்திரத்தை சொல்லும் போது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். வீட்டில் நிறைய சண்டையா, கடன் பிரச்சனை இருக்கா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். 2 ட்ரிப்பு நீங்கள் செய்யும் போதே கிடைக்கும். நான் சிம்பிளாக தான் சுவாமிக்கு சாக்லேட்லாம் வச்சு இந்த அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இதோட லாங் வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.